என் தம்பியும் தங்கச்சியும் இருக்கிற நிலைமையை பார்த்து உன் மனசுல வருத்தம் கொஞ்சம் கூட இல்ல. நம்ம சந்தோஷமா இருக்குமேங்கிற பெருமை மட்டும்தான் இருக்கு. இந்த குடும்பத்துல செல்வமும் நிர்மலாவும் இருக்கிற நிலைமையை பார்த்து உனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம், அப்படிதானே? ஏன் அண்ணி நீங்களும் அப்படி சொன்னீங்க? என்னால் நம்பவே முடியல. நீங்க போய் ஏமா இவதான் ஏதோ சொல்றான்னா நீங்களும் சாப்பிடாம பட்னி இருந்து தனியா வர போறேன்னு சொல்றீங்க? என்னமா இதெல்லாம்? எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். இந்தாமா பூ பழம், பேராண்டிக்கு பிஸ்கோத் இருக்குது. மாப்பிள்ளை வீட்டுல இருக்கீங்களா? கடைக்கு போயிருப்பீங்களா நினைச்சேன். ஐயா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. ஆமா, வீட்டுல எது விசேஷமா? எல்லாரும் ஒன்னா கூட்டி நின்னு பேசுறீங்க? ஆமாங்க, நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறத கெடுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன மாமா திடீர்னு வந்திருக்கீங்க? ஓ, எதிர்பாராம வந்துட்டேனா? ஒண்ணும் இல்லைங்க, இந்த பக்கம் வந்தேன், அப்படி பார்த்து போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். சரி, எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாவம் மாப்பிள்ளைக்கு இப்பெல்லாம் நின்னு கூட பேச நேரம் இருக்கிறது இல்ல. முன்னாடி ஒரு வியாபாரம் இருக்கும் போதே அவருக்கு நேரம் இருக்காது. இப்ப லாரி பிசினஸ் வேற சேர்ந்து போச்சா, பாவம் நிக்க முடியாம ஓடிட்டு இருக்கிறாரு. ஆமையா, பொழப்பு அப்படி. அப்புறம் சம்பந்தியமா நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கணும்னா நீங்க ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுங்கம்மா, உடனே செய்யறேன். உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லணும். வர வர அவ பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. மண்டைக்குள்ள புழு நுழைஞ்ச மாதிரி ரொம்ப துள்றா. அம்மா, அவ உங்க பொண்ணு மாதிரிமா. அவ என்ன தப்பு பண்ணாலும் கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அடேங்க அப்பா. அம்மா, நான் வாயா வார்த்தையா சொல்ல, அடி மனசுல இருந்து சொல்றேன். நீங்க அவளுக்கு தாயார் மாதிரி. அவ தப்பு பண்ணா நீங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கணும், பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கா. பரவாயில்லையே, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிதான் நீங்களும் பேசுறீங்க. தரகராச்சே, இந்த பேச்சு தான் உங்களை காப்பாத்துது. மா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் எப்பவுமே உண்மையை பேசுறவன். உள்ளத்துல ஒண்ண வச்சு வெளியில வேற பேச மாட்டேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். என்ன வந்தது கிளம்பிட்டீங்க? போக வேண்டியதானம்மா. உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், வந்தாச்சு, பார்த்தாச்சு. வரமா? சரி மாமா. வர வாங்க ஐயா. வரட்டுமா? அம்மா, சம்மந்தியம்மா ஏன் இம்முட்டு கோவமா இருக்காங்க? என்ன பிரச்சனை? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. உங்களுக்கு தான் அவங்கள பத்தி தெரியுமே. சின்ன விஷயத்த பெருசாக்குவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. நெசமா? ஆமாப்பா. விபரீதமா ஒண்ணும் இல்லையா? ஒண்ணு இல்லப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இருந்தா தயங்காம அப்பாட்டு சொல்றா. ஒண்ணு இல்லப்பா. சரி, அப்ப இன்னும் நான் வந்து சாவகாசமா பேசுறேன், பொறுமையா இரு. உங்ககிட்ட இன்னும் வேற சில சமாச்சாரம் பேசணும்னு நினைச்சேன். சம்பந்தியமா பேசுனதுல மனசு விட்டு போச்சு. சாவகாசமா பேசுவோம். சரி, இப்போ உள்ள போ. நீங்க சாப்பிடல? இல்லப்பா, உனக்காக தான் வெயிட் பண்றேன். மோங்கலிட்டு வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரி, மஷ்ரூம் மசாலா உனக்கு பிடிக்கல? விஜய், என் மேல நீ கோவமா இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்.
ஆனாலும் உன்னை நான் முரட்டுத்தனமா இழுத்துட்டு போனது தப்புதான். ஆனா நான் ஏன் அப்படி நடந்துட்டேன்? போசனை நான் அவமானப்படுத்தினான்னு தெரிஞ்ச உடனே என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல விஜய். அதை நான் அவங்கள்ட்ட காட்ட முடியுமா? சரி வா போசன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலான்னு சொன்னேன், நீ வரமாட்டேன்னு சொன்ன. அதனாலதான் உனக்கு வம்படியா எழுதிட்டு போனேன். தப்புதான். போசன் வீட்டுல என்ன சொன்ன? வரமாட்டேன், தனியா போறேன்னு சொன்னேன். என்னால ஒண்ணும் செய்ய முடியல, விட்டுட்டேன். போசனை நான் பார்த்தேன் விஜய். அவர் மேல எந்த தப்புமே இல்ல. இந்த செல்வகுமார் இல்ல, அவன் தான் 2 பேருக்கு நடுவுல புகுந்து பிளே பண்ணி இவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்டான். நான் சொன்னதா சொல்லி போசன் ரேட்டை குறைச்சிருக்கான். இதெல்லாம் புரியாம நம்ம வீட்டுல இருக்கிறதுங்க அவர் ஏதோ கிரிமினல் குற்றவாளி மாதிரி ஆளுக்கால் திட்டிட்டு இருக்காங்க. நீயாவது புரிஞ்சுக்க. அதெல்லாம் இருக்கட்டும், என் பேச்சை கேட்க கூடாதுங்கிற முடிவுல இருக்கீங்கல்ல? என்ன இப்படி போய் என்கிட்ட கேக்குற? இது உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க முடியும்? என்னைக்காவது என் பேச்சை கேட்டு நடந்திருக்கீங்க? நல்லா யோசிச்சு பாரு விஜய். நீ பேசுறதுல அர்த்தம் இருந்தா நீ சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுக்குவேன். ஆனா அதுக்கா நீ மூர்க்கத்தனமா சொல்றது எல்லாத்தையும் என்னால கேட்க முடியாது. அடேங்க அப்பா. என்ன கிண்டலா? விஜய், நேத்து நீ என்கிட்ட என்ன சொன்ன? இந்த ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ண வேணாங்க, அவாய்ட் பண்ணி வெளியில போயிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட்டு வரலாம்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? அதெல்லாம் முடியாது, ஃபங்க்ஷன் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னேன். ஆனா கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து நீ சொன்னது அத்தனை உண்மை விஜய், உன் பேச்ச நான் அப்படியே கேட்கிறேன், நீ சொன்ன மாதிரியே நம்ம 2 பேரும் வெளில போயிட்டு ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணிட்டு நைட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவோம்னு சொன்னேன். அப்படித்தானே செஞ்சோம்? இது பாருங்க, இப்படியே விவாதம் பண்ணணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுங்க. என்ன என்ன புரியுது? மாமாவுக்கு அவர் சொல் பேச்சு கேட்கிற அளவுக்கு பொண்டாட்டி கிடையாது, எனக்கு ஏன் சொல் பேச்சு கேட்கிற அளவுக்கு புருஷன் கிடையாது. அடேங்க அப்பா. என்ன 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 விஜய், நீ சொன்னதுல ஒரே ஒரு கரெக்ஷன். நானும் போசனும் இந்த விஷயத்துல ஒரே மாதிரி தான். எங்க 2 பேருக்குமே, எங்க 2 பேருக்கு அமைஞ்ச பொண்டாட்டிக்கு 2 பேரும் நாங்க சொல்ற பேச்ச கேட்கறதே கிடையாது. அப்படிப்பட்ட சிக்கல் பிடிச்ச சௌரியம் நாங்க கட்டிட்டு வந்திருக்கோம். யாரு யாரு சிக்கல் பிடிச்சது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மன்னிப்பு கேட்க போன இடத்துல தனாக்கத்தால தேவையில்லாம இந்த பேச்சை இத்தோட விடு. வேற ஒரு பிரச்சனை இருக்கு, அத பேசலாம். வா. எங்க? வா, இங்கதான். வேற எங்க கூப்பிடுறேன், வா. இங்க வா. என்ன விஷயப்பா? ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கேன்ப்பா. அத உங்ககிட்ட மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இங்க வந்தேன். சொல்லுப்பா. அப்பா, நம்ம வீட்டுல பிரச்சனைங்கிறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். அது எனக்கு பழகி போனதுதான். ஆனா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு இல்லையா? நேத்து இங்க நடந்ததை நினைக்கும் போது எனக்கு பத்திட்டு வருதுப்பா. ஒரு மனுஷனை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு விசேஷத்தை நடத்திருக்காங்க. சரி, இந்த வீட்டுல எது கட்டாலும் கோபி கோபின்னு சொன்னாங்கல்ல, நேத்து அந்த கோபி எங்கப்பா போனா? எங்க போனா? அந்த கோபி இல்லாம நான் இல்லாம இந்த வீட்டுல முத ஒரு விசேஷம் நடந்திருக்கு. என்ன ஒரு அண்ணியனை ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல? காவியா கேக்குதுப்பா, என்னால பதில் சொல்ல முடியல. காரணம், இவன் வந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் நடத்த மாட்டேன் இவர் சொல்றாருப்பா. சரிப்பா, நான் இந்த வீட்டால் இங்க வந்தவன், இதை நான் சகிச்சுக்கிறேன், அனுசரிச்சு போறேன். விஜய் சம்பந்தப்பட்ட என்னோட சொந்தக்காரங்க எதுக்காக பொறுத்து போனோம், எதுக்காக அனுசரிச்சு போனோம்? அவங்களுக்கு என்ன அவசியம்? இதுக்காக அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல பிரச்சனை வருது, இனிமே எங்க வீட்டுக்கு வராதுன்னு சொல்ல முடியுமா? அசிங்கமா இருக்காது? இவங்க கிட்ட எத்தனை படிச்சு சொல்லிருப்பேன், முட்டாள்தனமா பேசாதீங்க, மடத்தனமா நடந்துக்காதீங்கன்னு. யாரா கேட்டாங்களா? கேட்கல. நான் மட்டும் ஏப்பா கால் கத்திட்டு இருக்கணும், நான் மட்டும் ஏப்பா பொறுத்து அனுசரிச்சு போனோம். போதும்பா, போதும். இதுக்கு மேல என்னால முடியாது. இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இந்த பிரச்சனையை வராம அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவு? நீங்க, நான், விஜய் 3 பேரும் தனியா போறோம்ப்பா. அப்பா, இத நேத்து ஃபங்க்ஷன்ல என்னை ஒதுக்கி வச்சாங்கல்ல, அதுக்காக நான் எடுத்த முடிவு இல்ல. என் பொண்டாட்டி வழி சொந்தம் மறுபடியும் இந்த வீட்டுல வந்து அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப எடுத்த இந்த முடிவு. இத இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் தான் இங்க வச்சு உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது முடிவு இல்ல, ஆரம்பம்.
இனிமேதான் உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும். எப்போ எடுத்திருக்க வேண்டிய முடிவு இப்ப எடுத்திருக்க. ஆல் தி பெஸ்ட் மை சன். தேங்க்யூப்பா. நாளைல இருந்து தனியா போறது வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். போ கோபி, எல்லாரையும் கூப்பிட்டு அப்பா மட்டும் அபிப்பிராயம் கேட்குற. அப்ப நாங்களாம் எதுக்கு? எங்க கருத்தை நாங்க சொல்ல வேணாமா? அப்பா கிட்ட நான் கேட்டது பெர்மிஷன், உங்ககிட்ட நான் சொன்னது இன்ஃபர்மேஷன். லீலா, மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்டர்வியூ கார்டு வேஸ்டா போயிடுச்சுல்ல? ஏன் இல்ல அப்படி டென்ஷனா இருக்க? நாம என்ன பண்ண முடியும்? எல்லாமே நம்ம கையை மீறி நடந்துட்டு இருக்கு. எனக்கு கூட வருத்தமா தான் இருக்கு. நான் கூட சொன்னேன் வேலைக்கு போறது கஷ்டம், 2 குழந்தைய வச்சுட்டு போக வேண்டான்னு. நீ எங்க கேட்ட? கேட்கல. சரி உன் போக்குலயே நானும் விட்டுட்டேன். இப்ப என்ன நடந்துச்சு? இனிமேல் நீ வீட்டுல இரு. உன்னை ராணி மாதிரி நான் வச்சுக்கிறேன். நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்னத்தை சாதிக்க போற? நான் சொல்றதுக்கு நீ எங்க சட்டை பண்ணிருக்க? ஆனா நான் சொல்ற விஷயத்திலயும் ஒரு நியாயம் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்ப எதுக்கு லீலா டென்ஷன் ஆகி உடம்பு கெடுத்துக்கிற? அமைதியா இரு. லீலா, உன்னை விட சத்தி படிச்சவன் ஒருத்தன் இருக்கான். இது ரவியோட வீடுங்களா? ஆமாங்க. நீங்க யாரு? நான் காமராஜர் சாலையில இருந்து பேசுறேன். அவருக்கு ரொம்ப மோசமான நிலைமையில அடிபட்டு இருக்கு. சீரியஸான கண்டிஷன்ல ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அவர் விழுந்த இடத்துல அவரோட டெலிபோன் டைரி இருந்தது. அதை பார்த்து நான் இப்ப வீட்டுக்கு போன் பண்றேன். தாமதம் பண்ணாதீங்க, சீக்கிரமா சிடி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. என்னையா பெரிய கல்ல தூக்கி போட்டீங்க? சாரி சார், நீங்க சீக்கிரமா போங்க. ஆமா, நீங்க என்ன உங்க ஃபாதரா? இல்லைங்க மாமனார். சீக்கிரமா போங்க சார். இது வந்துட்டாங்க. இந்தாங்க. பரவாயில்ல சார், ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. காசுலாம் வேணாம் சார், முதல்ல உங்க காயத்துக்கு மருந்து போடு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார். மாணிக்கம், கொஞ்சம் கூட்டு போட்டுப்பா. உனக்கு ரொம்ப பிடிச்ச கூட்டுப்பா.
கொஞ்சம் சாதம் போடு. போதுமா வேண்டாமா போதும் அட கொஞ்சம் போதுமா போட்டு இதுக்கு மேல சாப்பிட்டா நான் எழுந்திரிச்சு நடக்க முடியாது போதும் ஏங்க என்ன நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஏன் புதுசா ஏதாவது நாடகம் ஆட போறியா அதான் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறிய கண்ட இடத்துல பேசுற நம்ம குடும்பத்தை 2 3 பிரிக்கிற மாதிரி எல்லாம் பேசுற இதுக்கு மட்டும் ஏன் அனுமதி கேக்குற உங்க மனசுல என்ன பத்தி இவ்ளோ தப்பா இத்தனை தீர்மானத்தை வச்சிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட என் நியாயம் எப்படி எடுப்படும்? என்னது என்னடி நியாயம் இருக்கு உன் பக்கம் அதான் உன் வாயாலே சொன்னியே உன் மனசுல என்னென்ன இருக்குன்னு அதெல்லாம் நல்ல பேச்சா மனசுல நல்ல எண்ணம் இருக்கிற ஒருத்தி இப்படி எல்லாம் பேசுவாடா மனசை தொட்டு சொல்லு நான் கடைசியா பேசுனது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது இல்ல? ஆனா நான் அதுதான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாயிடுச்சு. நான் என்னையும் மீறி எதுக்காக அப்படி பேசினேன் எதுக்கு பதிலா அப்படி பேசினேன்னு அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? நான் அப்படி பேசினதுக்கு காரணம் உங்க அம்மா என் அப்பாவை அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை வளர்த்த வளர்ப்போட லட்சணம் இப்படிதான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலா தான் நான் இப்படி எல்லாம் பேசினேனே தவிர என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல. இந்த பேச்செல்லாம் உங்க அம்மாவாலதான் வந்தது. சரி இப்ப என்ன பண்ண சொல்ற உன்னை அரஞ்ச மாதிரி அம்மாவையும் கை நீட்டி அடிக்க சொல்றியா? ஐயோ வேண்டாங்க. உங்க அம்மா வயசுல மூத்தவங்க பெரியவங்க பாவம். அவங்கள அடிக்கணும்னு நினைக்கிறது கூட ரொம்ப பெரிய பாவம். ஆனா பொண்டாட்டி வயசுல சின்னவ, அவளை அடிக்கலாம் உதைக்கலாம் தேவைப்பட்டா கொன்னு போட்டுடலாம் அப்படிதானே? உங்க மனசுல அப்படி ஒரு ஆசை வந்து என்னை கொன்னு போட்டாலும் சரி நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். இதெல்லாம் வீம்புக்கு பேசுற பேச்சு அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? என்னங்க நீங்க பேசுறீங்க? உங்களுக்கு பிடிக்காத போஸ் மாமாவை பத்தி கோபி வீட்ல யாரோ தப்பா பேசினதுக்கு நீங்க எவ்வளவு கோவப்பட்டீங்க? அதுக்கு நான் இப்ப அப்படி இருக்கும்போது என் அப்பாவை பத்தி வரமுறையே இல்லாம யாராவது பேசினா என்னால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? நான் அவரோட பொண்ணு. பதிலுக்காவது நான் ஏதாவது பேச மாட்டேனா? சரி போஸ் மேல தப்பா இறக்கப்பட்டேன் போதுமா? அப்பா வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன் கிளம்பி ரெடியா இருங்க. எதுக்குப்பா? வீடு பாக்குறதுக்குப்பா. உங்களுக்கு பிடிச்சதா நீயே பார்க்கலாமே. இல்லப்பா நம்ம போற புது வீட்டை நீங்களும் விஜயும் பார்க்கணும். எனக்கு அதான்ப்பா முக்கியம். கிளம்பி ரெடியா இருங்க வந்து கூட்டு போறேன். சரி. ரெடியா இரு விஜய். சரிங்க. வரேன். லட்சுமணா தனி கொடுத்தனம் போறதுல கோபி ரொம்ப உறுதியா இருக்கான் போல இருக்கு. ஆமாடா குமார், நான் கூட என்னமோ நம்ம மட்டும் உதார விடுறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையிலேயே வீட்டை விட்டு போறானா? போனா போறான் விடுறான். யோ என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசுற? பின்ன என்னடா, அவன் என்னமோ அவனால தான் உலகமே இயங்குது நினைச்சிட்டு இருக்கான். திமிரா நடக்கிறான். டேய் ஒண்ணு தெரிஞ்சுக்கடா, இந்த லட்சுமண பெரிய ஆலமரம் மாதிரி, அந்த ஆலமரத்துல குடியிருந்து பறந்து போன குருவி மாதிரி கோபி நினைச்சுக்கிறேன். போடா ஈஸ்வரி, என்ன உன் புருஷன் டயலாக் எல்லாம் அடிக்கிறாரு? புத்தி பேதலிச்சு போச்சா? ஏயா நீ ஆலமரமா? டேய் ஆலமரம் தானடா பல பேருக்கு நிழல் தருது, அதான் சொன்னேன், புரிஞ்சுக்க. மூஞ்சிய பார்த்தா மூஞ்சி. யோ உதாரணம் சொல்றது கூட ஒரு தகுதி வேணையா? இவர் ஆலமரமா? பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், துணிமணி எடுக்கணும்னா மரம் மாதிரி நிப்பாரு, ஆண்ட மாதிரி முழிப்பாரு. அதுக்கெல்லாம் யார் பணம் கொடுக்கறது? கோபி தானே கொடுக்கறான். பல சமயங்கள்ல பணத்தை அவனே கட்டிட்டு ரசீது கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பான். இவர் பேரண்ட்ஸுக்கு மைனர் மாதிரி பவுடர் போட்டு போய் நிப்பாரு. நீ மட்டும் யோக்கியமாக்கம். உன் பையனோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போறதோட சரி, அவனுக்கும் பணம் கட்டி ரசீது கொடுக்கறது அந்த கோபி தான். அது முதல்ல புரிஞ்சுக்க. ஒத்துக்கிறேயா, கோபி இந்த வீட்டுல இல்லைன்னா எனக்கு கஷ்டம் தான். ஒத்துக்கிறேனே.
கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா? மளிகை சாமான் வாங்கணும், பால் பாக்கெட் வாங்கணும், கேஸ் சிலிண்டர் வாங்கணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், துணிமணி எடுக்கணும், இந்த வீட்டு வரி தண்ணி வரி எல்லாம் கூட கட்டணும். அதுவும் இல்லாம இந்த வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவன் தானே பாக்குறான். இதெல்லாம் மறந்துட்டு பேசுறியா நீ? எங்க நீங்களும் மறந்துட்டீங்களா? பாருமா, நான் எதையும் மறக்கல. உன் புருஷன் தான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆலமரம் அது இதுன்னு டயலாக் பேசிட்டு இருக்காரு. யாரு இவர? ஆலமரம் வெட்டி போட்டா அடுப்பறிக்க கூட உதவாத முருங்க மரம். டேய் எதுக்கு வெட்டி பேச்சு? டேய் மெயின் பாயிண்ட் கோடா. இங்க பாருங்க, எல்லாருக்கும் நான் கிளியரா சொல்லிடுறேன். கோபி மட்டும் இந்த வீட்ல இல்லனா நம்ம எல்லாருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஆமா, அண்ணி சொல்றது கரெக்ட் தான். கோபி இந்த வீட்ல இருக்கறதுனால தான் செலவாகறத பத்தி நம்ம சொரணை இல்லாம இருக்கிறோம். டேய் என்னடி ஓவரா பேசுற? கோபி இல்லனா என்ன ஆயிட போகுது? ஏங்க போன் பேசுறீங்கல்ல, அந்த போன் பில் எல்லாம் யார் கட்டுறது? நீங்க கட்டுறீங்களா இல்ல அண்ணன் நீ தான் கட்டுறியா? நான் எப்படி கட்டுறது? இது ஆலமரம் இருக்காரு, அவர் தான் கட்டுவாரு. ஏன்டா தென்னை மரம்? நான் மட்டுமா போன் பேசுறேன்? நான் எந்த பில் கட்டணும்? ஐயோ, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா பிரச்சனை தான் வளர்ந்துகிட்டே போகும். கோபி இந்த வீட்டு விட்டு போக கூடாது. அதுக்கு ஏதாவது வழி? ஆமா, கோபி இந்த வீட்டை விட்டு போயிட்டானா நமக்கு நல்ல சாப்பாடு கூட கிடைக்காது. முதல்ல அவன் கை கால்ல விழுந்து அவன் தனியா போறத தடுத்து நிறுத்துற வழியை பாருங்க. ஆமா, கோபி இந்த வீட்டை விட்டு போறத நாம தடுத்து நிறுத்தணும். என்ன பண்ணலாம்? பாத்தியா, நம்ம எல்லாருமே இந்த வீட்டோட பர்னிங் ப்ராப்ளத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏய் வாடா. ஏண்டா அவனை பத்தி எதுக்குடா பேசிட்டு இருக்க? அவனா ஒரு மனுஷனா? முதல்ல ரேஷன் கார்டுல இருந்து அவன் பேரை தூக்கணும்டா. இங்க பாரு, எனக்கு இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கோபி சம்பந்தப்பட்ட பிரச்சனை நான் எதுவுமே தலையில்ல. பிரச்சனை ஒண்ணதெல்லாம் நீங்க இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு கோபி இங்கே இருக்கான்னு சொல்ல போறீங்க? கோபி தனி கொடுத்துரும் போனா நானும் போயிருவேன். டேய் கோபி இங்கே இருக்கட்டும், நீ தனி கொடுத்துரும் போ. டேய் குமார், முதல்ல கோபி தனி கொடுத்துரும் போறத தடுத்து நிறுத்தணும்டா. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. ஓகே, இதை நான் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு எப்படியாவது கோபியை கன்வின்ஸ் பண்ண பாக்குறேன். மாப்ள, ஈஸ்வர் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, கையில காலில் விழுந்தாவது. விழுந்துட்டு போறேன்டா. ஏன் தம்பி தானடா, எனக்கு என்ன வைக்கும்? விழுந்துட்டு போறேன்டா. எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்க. வராஜி.